Proclaim the dawn of the golden age of America. We have accomplished more in 43 days than most administrations accomplished in 4 years or 8 years, and we are just getting started. ஆசீர்வாதம் பண்ணுங்க மாமா. நல்லா இருப்பா, நல்லா இருப்பா. ஏய் பிரவீன், ஏய் மாலா, வா வா வா, எப்படி இருக்க? நல்லா இருக்கேன். மாமா, எப்படி இருந்தது ஜர்னி கலிஃபோர்னியால இருந்து? நல்லா இருந்ததுப்பா. எங்க மாமி வரலையா? பாப்பா. சரி பிரவீன், நீங்க ரெண்டு பேரும் இந்தியா போய் ரொம்ப நாள் ஆச்சு இல்லையா? சரி, மாமி எப்போ வரா? மாமி இன்னும் கொஞ்ச நாள் ஆகும்பா. சரி. என்னப்பா இது எவ்வளோ பெருசா வீடு கட்டியிருக்க? ஃபர்ஸ்ட் கிளாஸா இருக்க வீடு. ரொம்ப சந்தோஷமா இருக்குப்பா. இவ்வளோ பெரிய வீடு கட்டி சந்தோஷமா இருக்க. அதுவும் இல்லாம நாயுடு மாமா நாயுடு மாமான்னு என்னை கூப்பிட கேட்கற போது எவ்வளோ தூரம் வேணா பிரயாணம் பண்ணி வரலாம்பா. வாக உண்டாமா. நல்லா சந்தோஷம் மாமா. கங்க்ராட்ஸ் மச்சி. தேங்க்ஸ்டா. என்னடா இது, ஈவன் டெக்ஸஸ் ஸ்டாண்டர்டுக்கு இது கொஞ்சம் பெரிய வீடாக தான் இருக்கும் போல இருக்கு. என்ன ஒரு $1.5 million இருக்குமா? வாசல்ல வேற அவுடி காரை பார்த்தேன். நான் வேலையில வேற லெவல்ல போயிட்ட போல இருக்குது. சொல்லவே இல்லை. அப்படிலாம் ஒன்றும் இல்லை மச்சி, எல்லாம் முன்னேறிடலான்னு ஒரு நம்பிக்கை தான். அதுவும் இல்லாமல் ஸ்டாக் மார்க்கெட்டில் வேற கொஞ்சம் கெயின் பண்ணிட்டு இருக்கேன். கொஞ்சம் மார்கேஜ் லீஸுன்னு அப்படி இப்படின்னு அகலக்கால் தான். பட் பரவாயில்ல, மேனேஜ் பண்ணிக்கலாம். பரவாயில்லப்பா. லாவிஷா என்டர்டெயின்மெண்ட் அது இதுன்னு செலவு பண்ணாம நல்ல ஒரு அசட்டு தானே வாங்கி வச்சிருக்க. இதெல்லாம் ஒரு நல்ல இன்வெஸ்ட்மெண்ட் தான்ப்பா. ஆமா, அப்படியே எமர்ஜென்சினாக்க வீட்டை வித்துக்கலாம் மாமா, ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆச்சு, வீடை வாங்கின உடனே விற்கிற மாதிரி அபசகுணமா பேசுறேன். ஸ்டாப் திஸ் கான்வர்சேஷன். வாட் இஸ் திஸ்? ஏன்னா நாங்க இங்க அமெரிக்கால பிராக்டிக்கலா இருக்கோம். ஒரு வீடு வாங்குறோம்னா நமக்கு பிடிக்குதோ இல்லையோ, வீடு விற்கும் போது வாங்குறவனுக்கு என்னென்ன பிடிக்கும்னு பார்த்து வாங்குவோம். கல்யாணம் பண்றப்போ சேர்ந்து இருக்கும் போது எப்படி இருக்கும்னு யோசிக்கிறதுக்கு முன்னால டிவோர்ஸ் ஆச்சுன்னா என்னென்ன பண்ணணும்னு சொல்லிட்டு ப்ரீ நப்ஷியல் அக்ரிமெண்ட் போட்டுப்போம். வேலைக்கு சேர்றப்போ கையில நல்ல சம்பளம் வருதான்னு பாக்குறத விட சிக்காயிட்டா மெடிக்கல் இன்சூரன்ஸ் பெட்டரா இருக்குமா, இல்ல ஆளே போயிட்டா கவரேஜ் பெட்டரா இருக்குமான்னு தான் பார்ப்போம். நார்மல் அன்னி அபத்தம். நீங்களும் உங்க ஸ்டூபிட் சொசைட்டி. மாமா, இந்த டாபிக்கை இப்படியே நிறுத்திடலாம். சரி, எங்க மாமி? மாமி மஸ்கட்ல பொண்ணு வீட்டுக்கு போயிருக்கா. என்ன மாதிரி பெரியவங்க எல்லாம் 4-6 மாசம் 6 மாசம் மாதிரி பொண்ணு வீட்டுக்கும் பையன் வீட்டுக்கும் போய் அவங்க பிள்ளைங்களை பாத்துக்கிறது தானே எங்க வேலை. ஆனா ஒரு சந்தோஷம், 6 மாசமா பாக்கியம் இல்லாம ரொம்ப சந்தோஷமா இருக்கேன். ஏன்னா வந்ததுல இருந்து வள வள வளன்னு பேசிட்டு இருக்கீங்க. இந்த கிஃப்ட் எவ்வளவு நேரம்னா கையிலேயே வச்சுட்டு இருப்பேன். அது கொஞ்சம் கூட மறந்து போச்சுடா. மாமா இந்தாடா. தேங்க்ஸ் மாமா. பரத்தே, சின்ன வயசுல ரொம்ப கஷ்டப்பட்டு முன்னுக்கு வந்த ஃபேமிலி வந்து நீ இவ்வளோ தூரம் பெரிய ஆள் ஆகிட்ட. பிரவீனும் நல்லபடி ஆகிட்டான். பார்க்கறது ரொம்ப சந்தோஷமா இருக்கேன். நானும் உங்க அப்பாவும் கிட்டத்தட்ட 30 வருஷம் ரயில்வேஸ்ல வேலை பார்த்தோம்.
கேகே நகர்ல ஒரே அபார்ட்மெண்ட் காம்ப்ளெக்ஸ். நீ நல்லா வளர்ந்துருக்க பார்க்க ரொம்ப சந்தோஷமா இருக்கிறா. இன்னும் மென்மேல நீ வளரணும்டா. அந்த நாளெல்லாம் மறக்கவே முடியாது மாமா. டேய், உங்க அப்பாவும் அம்மாவும் உனக்காக ரொம்ப சாக்ரிஃபைஸ் பண்ணி உன்னை இவ்வளோ தூரம் வளர்த்து விரலாயிருக்காங்க. அவங்க பேரை காப்பாற்றுற மாதிரி நீ நல்லா பார்த்துக்கணும், புரியுதா? மாமா அவளை விடுங்கோ. அவ சின்ன வயசுலேருந்தே என்னையும் தங்க கிரிஜாவையும் நல்லா படிக்க வச்சு முன்னுக்கு கொண்டு வரணும்னு வெயிலோ மழையோ பயங்கரமா வேலை பண்ணி ஓடுன்னு ஓடி உழைச்சு எங்களை முன்னுக்கு கொண்டு வந்தா. அது கூட பரவாயில்ல. நம்ம பிரவீன் அவனை நீங்க என்ன எப்படி முன்னுக்கு கொண்டு வந்திருக்க? நீ புண்ணாக்க லேது. இவன் வாழ்க்கையில பண்ண ஒரே காரியம், நல்ல காரியம், அந்த மாலாவை லவ் பண்ணதுதான். மாலா நல்லா படிக்கும். அது ஸ்காலர்ஷிப்ல அமெரிக்கா வந்துருச்சு. எப்படி இவனை தான் கல்யாணம் பண்ண போறாருன்னு இவங்க அப்பா இவனையும் அவரோட ஸ்பான்சர்ஷிப்ல இவனுங்க அனுப்பிச்சு வச்சாரு. எந்த நேரத்துல இவனுக்கு பிரவீன் பேர் வச்சேனோ பேரு தான் பிரவீன், மற்றபடி பரம வீணு. ஆனா என்னைய எப்ப பார்த்தாலும் குத்த சொல்லிட்டு இருக்கிறேன். இப்போ நான் நல்ல வேலையில நல்ல சம்பாத்தியம் வாங்கி காமிக்கலையா? அது எப்படி வாங்குறான்? மாலாவோட கம்பெனியில அவ டீம்ல அவளுக்கு கீழே வேலை. அதனாலதான் என் வண்டவாளம் இன்னும் தண்டவாளம் ஏறாம இருக்கு. என்னோட திறமைக்கு நான் சிவாஜி த பாஸ் படத்துல ரஜினி எப்படி சாஃப்ட்வேர் எழுதிய மில்லியனோ டாலர்ல சம்பாதிச்சாரோ, அது என்ன கம்பெனி எங்க இருக்குன்னு தேடினேன், கிடைக்கல. என் மாச கம்பெனிலே ஜாயின் பண்ணிட்டேன். ஐ எம் ப்ரௌட் அபவுட் இட். எனக்கு வீட்லயும் ஆபீஸ்லயும் எங்கேயும் என் மாலு தான் என்னோட ஒரே பாஸ். ஐயோ ஐயோ ஐயோ, 7 கொண்டல வாடா எப்படி பேசுறான் பாரு. ஐயோ போருமே நம்ம புராணம். பரத்துக்கு 30 வயசுக்கு மேல ஆயிடுச்சு. எப்போ கல்யாணம்னு கேளுங்க. கேக்குறேன். பரத்து மாமா, இவங்க 2 பேரும் கல்யாணம் பண்ணி செட்டில் ஆயிட்டாங்க. எப்படா குழந்தை பெற்றுக்க போறீங்கன்னு கேட்டா இன்னும் கொஞ்சம் டைம் ஆகட்டும், கேரியர் அது இதுன்னு பேசிட்டு இருக்காங்க. இதெல்லாம் காலத்துல நடந்தா தானப்பா எல்லாம் சரியா இருக்கும். அதனால தயவு செய்து இந்த மாதிரிலாம் பேசி எங்க மானத்தை வாங்காதீங்க. மானத்தை வாங்கிறதுக்காக சொல்லடா. நீங்க எல்லாம் இந்த ஒரு அமெரிக்கன் ட்ரீம்னு அப்படின்னு ஒரு சேஸ் பண்ணிட்டு தான் இந்த ஊருக்கு வந்திருக்கீங்க. நான்லாம் வந்து என் மாலு சேஸ் பண்ணி வந்தேன். அதுவாக அமெரிக்கன் ட்ரீம் ஆயிடுச்சு. நல்ல வேலை, கை நிறைய சம்பளம், சொந்த வீடு, ஒரு 2 காரு, குடும்பம். என்னுடைய அமெரிக்கன் ட்ரீம் ஆசை நிறைவேறிடுச்சு. சாரி வரும். நான் நீங்களெல்லாம் வர குறைய சமயம் ஆகும்னு நினைச்சு ஸ்நானம் செஞ்சுட்டு ரெடி ஆயிட்டு வரேன். குறைச்சி தாமசமாயி வரும். பிரவீன், எப்படி இருக்க? இது என் மாமனார். நீ பார்த்ததில்லன்னு நினைக்கிறேன். மாமா, இது திவ்யா, என்னோட காலேஜ் மேட். இப்போ நம்ம பரத் கம்பெனில தான் வேலை பார்த்துட்டு இருக்கா. நமஸ்காரம் அங்கிள். நமஸ்காரம்மா. காபி டீ ஏதாவது கொண்டு வரட்டுமா? திவ்யா, மாமாக்கு ஃபில்டர் காஃபி தான் பிடிக்கும். நீ வா, நான் உனக்கு ஹெல்ப் பண்றேன். உனக்கு ஏதாவது ஹெல்ப் வேணுமா? நானும் வரேன். யாரா அந்த பொண்ணு? பரத் சிங்கிள் தானாடா? யாரா அது? தலைவிரி கோலமா சாகுந்தலா மாதிரி கட்டின சம்சாரம் மாதிரி வருது. என்ன கேட்டா எனக்கு என்ன தெரியும்? நீங்க அவன்கிட்ட கேளுங்க. அதான் அவனுக்கு தலையில தூக்கி வச்சு எந்த நேரம் கூத்தாடுவீங்கல்ல, நூவே அடுகு. ராணி நீ அடுகுதா ராணி. மாமா, அப்புறம் நீங்க என்ன பேசிட்டு இருந்தேன்? அமெரிக்கன் ட்ரீம். ஆமா, ஃபர்ஸ்ட் இந்த ஊருக்கு வந்தப்போ எனக்கு அப்படியெல்லாம் எதுவும் இல்லை. ஆனா இங்க எல்லா இந்தியன் மிடில் கிளாஸ் பேரண்ட்ஸ் வரையும் நான் முன்னுக்கு வரணும், யூஎஸ்ல படிக்கணும், செட்டில் ஆகணும்னு சொல்லியே வளர்த்தா. சரி, நானும் அதையே ஒரு கோலா எடுத்துட்டு அப்படி ஜிஆர்இ டோஃபல்னு எழுதி இங்க வந்துட்டேன். கொஞ்ச நாள் வேலை சம்பாதின்னு பார்த்துட்டு இந்தியா போயிடலாம் தான் இருந்தேன். ஆனா இது ஒரு மாய சுழல் மாமா. அப்படியே படிப்படியா H1B, L1A, கிரீன் கார்டு, சிட்டிசன்ஷிப்னு அப்படியே இங்க ஆணி அடிச்சு உட்காந்தாச்சு. இப்ப எனக்கும் வழக்கம் போல எல்லாரும் மாதிரியும் அந்த அமெரிக்கன் ட்ரீம் வந்தாயிடுத்து மாமா. சரி பரத், சுகர்லேண்ட்ல சூப்பரா வீடு வாங்கி எல்லாம் நல்லபடியா செட்டில் ஆயிட்ட. அடுத்து என்ன, கல்யாணம் பண்ணிக்க வேண்டியது தானே? பாரு, ஒன்று உங்க அப்பா கஷ்டப்பட்டு வளர்த்து எல்லாம் ஒரு தரம் பண்ணி வச்சிருக்காரு. 6 மாசத்துக்கு முன்னாடி மெட்ராஸ்லேருந்து வரும்போது உங்க அப்பாவை பார்த்தேன். ஓயாம ஓம் புராணம் தான் படிச்சாரு. என் பையன் ரொம்ப நல்லவன், நான் கிழிச்ச கோட்டை தாண்ட மாட்டான்னு சொல்றதெல்லாம் அவருக்கு பெருமையே.
புரியுதா? உங்க அப்பா குணத்துல பங்காரு, பியூர் கோல்டு. ஆனா இந்த மானம் ரோசம்லாம் ரொம்ப ஜாஸ்தி. அந்த வியட்நாம் வீடு பிரஸ்டீஜ் பத்மநாபம் மாதிரியே எது கொடுத்தாலும் பிரஸ்டீஜ் பிரஸ்டீஜ்னுவாரு. புரியுதா? அதுக்கு ஏமி பங்கமும் வராம அவர் சொல்ற மாதிரி அந்த பொண்ணை யாரா இருந்தாலும் கல்யாணம் பண்ணிக்கிட்டு செட்டில் ஆக என் ஆசீர்வாதம். சரி மாமா, கண்டிப்பா பண்றேன் மாமா. அப்புறம் மாமா, இந்த திவ்யா இவளை நான் உங்களுக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணவே இல்லையே. இவ வந்து நம்மளுடைய பக்கத்து ஸ்டேட்டு. அவ பேர் திவ்யா மேனன். அவளே கொஞ்சம் என்னடா சீடிகை போடுற? உங்க அப்பா கிழிச்ச கோட்டை தாண்டலையே மாமா. லேசா தாண்டிட்டேன் மாமா. லேசான்ட்டு மாமா லவ்வா? சரி சரி, பார்க்க லட்சணமா தான் இருக்குது. நல்ல வேலை நம்ம ஊர் பொண்ணு, நீ இந்த ஊர் பொண்ணெல்லாம் பார்க்கலையே. அந்த விதத்துல ஓகே. சரி, நான் கேட்கணும்னு நினைச்சேன். ஆமா, யாரு அந்த பொண்ணு? இப்ப பேரை சொல்லு. அது பேர் என்ன சொன்ன? திருப்பி சொல்லு மாமா. அவ பேரு திவ்யா மேனன், பக்கத்து ஸ்டேட்டு. ஓ, அதுதான் நான் வரும்போது இந்த ஏசியானெட் டப்பிங் சேனல் கேட்டுதா? இப்போ புரியுது. சரி சரி, ஆனா உங்க அப்பா கிட்ட அம்மா கிட்ட பர்மிஷன் கேட்டு தானே கல்யாணம் பண்ணின்னு நினைச்சிருக்க. அந்த அளவுக்காவது அவர் கிழிச்ச கோட்டை நீ தாண்டலையே மாமா. அதுல லேசா தாண்டிட்டேன் மாமா. லேசான்ட்ட மாமா கல்யாணம் ஆயிடுத்து மாமா. கல்யாணம் ஆயிடுச்சா மாமா? நம்ம பிரவீன் உங்ககிட்ட சொல்ல. என்னடா பெல்ல చేసుకుంటారు? ఏమైంది? என்னடா சொல்றீங்க? నైనా వాడు పెళ్లి చేసుకున్నారు, నువ్వు ఎందుకు ఎన్న కొట్టేస్తారు? என்னடா போட்டு கொடுக்குற? என்ன அடி மாமா. இதை ஃபஸ்ட்டு இந்தியா போயிட்டு அம்மா அப்பா கிட்ட சொல்லி ஆசீர்வாதத்தோட சம்மதத்தோட கல்யாணம் பண்ணி ரெஜிஸ்டர் பண்ணலான்னு தான் இருந்தோம். ஆனால் இவளுக்கு வீசாவில் ப்ராப்ளம் ஆயிடுது. ட்ரம்ப் வேற இப்போ அட்மினிஸ்ட்ரேஷன் மாறிடுது இல்லையா? ஸோ அதனால ஒரே சிக்கல். நம்ம பிரவீன் மாலா நம்ம சாட்சிக்கு எழுத்தே போட்டா மாமா. எங்களுக்கு அப்பா கிட்ட சொல்றதுக்கு ரொம்ப பயமா இருக்கு மாமா. நீங்க தான் எப்படியாவது அப்பா அம்மா கிட்ட சொல்லி எப்படியாவது ஃபார்முலா முடிச்சு வைக்கணும் மாமா. நாங்க நீங்க இந்தியா போகும்போது உங்க கூடவே வந்துடுறோம் மாமா. ப்ளீஸ் மாமா. பாவி, உங்க அப்பா கிழிச்ச கோட்டை நீ தாண்டலடா. அதை மிதிச்சு அழிச்சு அக்கிரமம் பண்ணி வச்சிருக்கா. அட சண்டாளங்களா, 2 பேரும் சேர்ந்து பண்ணிட்டீங்களடா இந்த மாதிரி. டேய் டேய், சரி இங்க வாடா பாரத். மாமா, ஏண்டா நீ கல்யாணம் பண்ண சரி, அதுக்கு ஏண்டா மோடியை குத்தம் சொல்ற? இந்த ஊர்ல எங்க ஊர்ல எப்பொழுதுமே பிரச்சனைனா மோடியை தான் குத்தம் சொல்லுவாங்க. அதுக்கு என்னடா நீ ட்ரம்ப்பை குத்தம் சொல்ற? அதானே, நீ அம்மா அப்பாவுக்கு தெரியாம கல்யாணம் பண்ணதை விட எங்க நைனாவுக்கு ட்ரம்ப்பை பத்தி குத்தம் சொன்ன பயங்கரமா கோவம் வரும். ஏன்னா அவ்வளவு தெலுங்கு என்ன பாசம் மனவாடு கதா. டேய், இங்க என்ன நடந்துட்டு இருக்கு? ட்ரம்ப் தெலுங்கா? என்னடா குழப்புற? ட்ரம்ப்னா ட்ரம்ப்பே இல்ல, సెకండ్ లేడీ ఉషా వాన్స్. ఉషా వాన్స్ మన తెలుగు బిడ్డ, జేడి వాన్స్ మన తెలుగు అల్లుడు. மாமா, வான்ஸ் அல்லுடுவா? டேய் மாமா என்னடா சொல்றாரு? இது கூட அவனுக்கு புரியல. நீங்க மட்டும் லாஸ்ட் 4 இயர்ஸ் வந்து கமலா எங்க ஊர் பொண்ணு சித்தின்னு குச்சிட்டு இல்ல, தானிக்கு தீனிக்கு எல்லாம் சரியா போச்சு. சரி சரி நைனா, உன்னை மன்ஸ்டாரு, நீ இனிமே இனிமேல தப்பு பண்ணாத. மன்னிக்கிறதா? டேய், மன்னிக்கிறதுக்கு நான் யாரா? இதுக்கு தான் இந்த ட்ரம்ப் வான்ஸ் பேச்ச மாத்தினியா நீ? டேய் பரத், இங்க வாடா. இந்த ஊருக்கு வந்து 10 வருஷம் தானடா ஆகுது. அது என்னடா வந்ததுமே லவ்வா? மாமா காலேஜ்ல இருந்தே லவ் ஆயிடுச்சு. ஐயோ, பெரிய சிவகார்த்திகேயன் சாய் பல்லவி பார்த்த உடனே லவ் பண்ணிட்டாங்க. சரி, கல்யாணம்லாம் பண்ணிட்டீங்களே, இது அந்த பொண்ணு வீட்டுல தெரியுமாடா? அவங்க வீட்டுல சொன்னீங்களாடா அதெல்லாம்? மாமா, திவ்யாவுக்கு சின்ன வயசுல இருந்தே யாரும் இல்ல. அவ அப்பா அம்மா சின்ன வயசுலயே தவறிட்டா. அவ ஆர்ஃபனேஜ்ல தங்கி படிச்சு கஷ்டப்பட்டு முன்னுக்கு வந்த பொண்ணு மாமா. அப்படியா? நீங்க ஏதாவது பண்ணணும். சால நிம்மதி. அதுக்கு என்ன காவ பண்ண பிளான் இல்லை நீங்க? சரி, ஒண்ணு பண்ணலாம். மெட்ராஸ் போனதும் நான் முதல்ல உங்க அப்பா வீட்டுக்கு போறேன். என்ன, அவனை நல்லா கொடுப்பான், அதை வாங்கி நிற்கிறேன். நீ போறவே அந்த பொண்ணை கூட்டினு வா. புரிதா? நல்லா பாவீங்களா? தேங்க்ஸ் கிவிங் அன்னைக்கு இந்த ஊர்ல கௌதாரியை உரிச்சு காவு கொடுப்பாங்கன்னு கேள்விப்பட்டிருக்கேன். இன்னைக்கு நீங்க 2 பேரும் என்ன இப்படி காவு கொடுத்துட்டீங்களாடா? அந்த பத்மநாபனை நினைச்சாலே எனக்கு பதறுது. ஐயோ, எடுக்கொள்ளலாம் வாடா வெங்கட்ரமணா.
கோவிந்தா கோவிந்தா நான் கோவிந்தா. என்னது இது வாசல்லே வளர்த்தின்னு இருக்கேன். உங்க பிள்ளைக்கு வந்தா உள்ள வர தெரியாதாங்க? அதுக்கு எப்படி மீனாட்சி, வரத்து 3 வருஷம் கழிச்சு அமெரிக்காலேருந்து வராண்டி. இப்போ பெரிய வீடெல்லாம் வாங்கி பெரிய மனுஷன் ஆயிட்டான். ஏர்போர்ட்டுக்கு வரேன்டான்னு அப்பா வர வேண்டாம் அப்படின்னு கண்டிஷன் போட்டான். பெத்த பாசம் அடிச்சுக்கிறது. சரி அது போட்டும், உனக்கே தெரியும் அவன் யூஸ்வலாக வந்தானா 1 வாரம் வருவான், தப்பினா 10 நாள் வருவான். வந்தால் அதில் 15 நாள் ஜெட்லாகில் போயிடும், 15 நாள் ஃப்ரெண்ட்ஸ் எதுன்னு ஊரை சுற்ற போயிடுவான், அங்கங்கே சாப்பிட போயிடுவான். நம்மளோட டைமே ஸ்பெண்ட் பண்ண மாட்டான். இதுதான் ஃபஸ்ட்டு டைம் 1 மாதம் வராண்டி. அந்த 1 மாதத்துக்குள்ள அவன் இருக்கும்போது நல்லா வரனா பார்த்து அவனுக்கு ஒரு கல்யாணத்தை முடிச்சு அட்லீஸ்ட் ஒரு நிச்சயதார்த்தையே முடிச்சான்னு சொல்லலாம்னு நினச்சிட்டு இருக்கேன். அதான் அந்த சங்கரனை வர சொல்லியிருந்தேன். என்ன ஒரு 2 நாள் பொறுத்து வர சொல்லிக்கூடாதோ? ஏன் நம்ம பரத் வந்து ஒரு மூச்சு விட்டுருந்ததும் அவன் விருப்பம் என்னன்னு கேட்கணுமா இல்லையா? எதுக்கடி அவன் விருப்பத்தை கேட்கணும்? ஏண்டி நான் இது மட்டும் ஏதாவது சொல்லி அவன் மாட்டேன்னு தட்டியிருக்கானடி? இல்ல. முதல்ல என்ன சொன்னான்? காமர்ஸ் படிப்பேன்னா. நோ இன்ஜினியரிங் தான் படிக்கணும்னு. படிச்சானா இல்லையா? அவன் படிச்சான். அடுத்தது திருச்சியில் வேலை கிடைச்சிருக்கு, வேலைக்கு போறேன்னா. நோ நீ அமெரிக்கா போய் அங்கே தானே இருக்கணும், அங்கே தான் வேலைக்கு போகணும்னு சொன்னேன். போனானா இல்லையா? நான் எதை சொன்னாலும் தட்ட மாட்டான். இந்த விஷயத்துலையும் பாரு, நான் கல்யாணத்தை இந்த பொண்ணு தாண்டா நீ கல்யாணம் பண்ணிக்கணும் அப்படின்னு சொன்னா தட்டவே மாட்டான். அவன் குரு பார்வை வந்துருக்கடி, அதிர்ஷ்டம். ஏதோ சம்திங் 30 வயசுக்கு மேலே ஆயிடுச்சு, பையனுக்கு கல்யாணம் பண்ணலன்னா நீ வேணா பார்த்துனே இரு, நான் காட்டுற பொண்ணை கல்யாணம் பண்ணிட்டு வாழ்க்கை பூரா சந்தோஷமா இருப்பான் பாரு. ஏன்னா கை நிறைய சம்பாதிக்கிறான், அது நம்ம கடன் அடிச்சு சொந்த வீட்டுல உட்காத்த வச்சு அவன் தங்கைக்கு பொறுப்பா கல்யாணம் பண்ணிருக்கான் இல்லையா? அதனால எல்லாத்தையும் பண்ணிட்டான் அவன். அதனால நாமளே அவன் சந்தோஷமா இருக்கான்னு அனுமானிக்காம அவன் என்ன இஷ்டப்படுறானோ அதை கேட்கணுமா இல்லையா? நீ வந்து எப்ப பாரு அதெல்லாம் கேட்க வேண்டிய அவசியம். இந்தாங்க காஃபி. பண்ணாமா அம்மா, வரதெல்லாம் நன்னாதம்மா இருக்கான். என்ன கேட்டா நிதானமா கல்யாணம் செஞ்சு வைக்கலாம். என்ன 30 வயசெல்லாம் வயசா? இந்த தடவை பரத் வந்ததும் இவருக்கு, அதான் உங்க மாப்பிள்ளைக்கு நல்ல அமெரிக்காலேயே நல்ல வேலையா பார்த்து தர சொல்ல போறேன். இந்த தடவை நாங்க அங்க போய் செட்டில் ஆனதுக்கு அப்புறம் நிதானமா பரத் கல்யாணத்தை பத்தி பார்க்கலாமா? இப்ப என்ன அவசரம்? உன்னை யாரு நீ கேட்டாப்போ பொறுப்பா ஒரு தங்க மாதிரியா பேசுற நீ? எப்ப பாரு உனக்கு ஓன் கவலை தான். போடி. சரியா சொன்னேன் மாமி. அடுத்த விஷயத்துல தலையிடாத எனக்கு சொல்லி அழுத்தே போயிட்டேன், கேட்க மாட்டேங்கிறா. வேலைக்கு போறவர்களும் நன்னா சரியாதான் இருந்தா. அதான் இந்த டிவி சீரியல் சனியெல்லாம் விட்டு தொலைச்சிட்டு மறுபடியும் சீரியஸா வேலைக்கு போக பாருங்கிறேன். கேட்க மாட்டேங்கிறா. குண்டு சட்டியில குதிரை ஓட்டுறான். கரெக்ட். கோவிடுக்கு அப்புறம் ஆத்துலயே உட்காந்து இவளுக்கு நன்னா கண கண்டுடுத்து. ஆபீஸ் வர சொன்னா போல சீட்டை கிழிச்சுட்டா. அட்லீஸ்ட் ஆஸ்திரேலியால இருந்த வரைக்குமாவது சமையல் வீட்டு வேலை அதுன்னு 1-2 பார்த்துட்டு இருந்தா. நீங்க எல்லாத்தையும் நீங்களே பாக்குறேன். 10 வரைக்கும் வேலைக்காரி வேற. இவ பாடு யோகம். பா, மாமியாரும் மாப்பிள்ளையும் காலங்காத்தாலேயே மண்டே விட்ட ஆரம்பிச்சிட்டலா. தோ பாருங்க, முதல்ல நீங்க ஃபாரின்ல வேலை கிடைக்கிற வழியை பாருங்க. என்னாலலாம் இங்க வேலை பார்க்க முடியாது. இதை எடுத்துன்னு போ. கிரிஜா எடுத்துன்னு போ. பாடிங்க. நமஸ்காரம். யாரு? இங்க பத்மநாபன்கிறது நானே தான். வாங்க. என் பேர் சங்கரன். ஓஹோ, வாங்க. உங்களை தான் எதிர்பார்த்துட்டு இருந்தேன். இந்த பையன் விஷயமா, கல்யாண விஷயமா. அதேதான். ஆமா கிரிஜா, நம்ம சாருக்கு ஒரு கப் காபி கொண்டாமா. வாங்க. ஜாதகம் உன்னோட ஜாதகம் சூப்பர். சொல்லுங்க. நீங்க தான் மேட்ரிமோனியில எல்லாரும் பார்த்திருப்பேளே. ஆமா. சொல்லுங்க. ஒன்னு கம்ப்யூட்டர் சயின்ஸ் படிச்சிருக்கா, அமெரிக்கா போறதுக்கு ரெடி. அமெரிக்கா மாப்பிள்ளையா பார்த்து கல்யாணம் பண்ண வேண்டியது மட்டும்தான் பாக்கி. வெரி குட். உன்னோட போட்டோ வர கொண்டு வந்திருக்கேன் பாருங்க. வெரி குட். கொடுங்க. அடாடா பொண்ணு அம்மா ஜாடகம் இருக்கு. எப்படி கண்டுபிடிச்ச? லட்சணமா இருக்காளே. அதாவது பொண்ணு லட்சணமா இருக்கானே. சங்கரையர், என் பையன் பரத் இருக்கானே, வெரி பிரில்லியன்ட் ஃபெலோ. எல்லாத்துலயும் முன்னோடி. எல்லாம் டபுள் ஸ்டெப் பாருங்க. ஸ்கூல்ல படிக்கச்சு 7ஆம் கிளாஸ் 9ஆம் கிளாஸ் டபுள் ப்ரமோஷன். 3 வருஷ காலேஜ் 2 வருஷத்துல முடிச்சு விட்டான். அது மாதிரி இல்லை, அமெரிக்காவில் போய் ஒரே வருஷத்துல டபுள் மேஜர். இப்போ பாருங்க, பெரிய வீடெல்லாம் வாங்கி கல்யாணம் எல்லாம் செட்டில் ஆயிட்டா. கல்யாணம் தான் பாக்கி. பொண்ணு கொடுத்து வச்ச ஓய் லக்கி கேர்ள். டேய் மீனாட்சி, பொண்ணு போட்டோ பாரு, எப்படி லட்சணமா இருக்கா பாரு. பரத் வரட்டும்னா அவன் விருப்பம் என்னன்னு கேட்டு அப்புறமா ப்ரொசீட் பண்ணலாம். வேற பரத் வரட்டும்.
குடுமா குடுமா. நாயுடு 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 எப்படா வந்த அமெரிக்கால இருந்து சொல்லவே இல்லை. விஷயம் தெரியுமா? பரத் இன்னைக்கு ஊர்ல இருந்து வராண்டா, அதுக்கு தாண்டா நல்லா காத்துட்டு இருக்கோம். பரத் உட்காருங்க. இன்னைக்கு வரானா? நான் தனியா வந்தேன்னு தெரியாது, அவன் துணையோட வரான். என்னடா என்ன வளர்ற? ஏன் ஜெட்லாகா? டேய் என்ன வந்ததுலேன்னு பாக்குறேன். ஆமா ஊருக்கு வந்த உடனே அறக்க பறக்க என்ன பார்க்க ஓடி வந்திருக்கீங்க, என்ன விசேஷம்? எல்லாம் பரத் நீ கல்யாண விஷயம்தான். கழுகுக்கு மூக்கில் வைக்கிறது சொல்லுவா, நாயுடுக்கு மூக்கில் வைக்கிறது. ஏய் நாயுடு, கல்யாண விஷயம் ஒண்ணு பரத் கல்யாண விஷயம் தாண்டா இத்தனை நாள் சாரோட பேசிட்டு இருந்தேன். யார் இந்த சார்? சாரா? தயவு செஞ்சு என்ன சார்னு மட்டும் கூப்பிடாதீங்க. இன்னைக்கு பொலிட்டிக்கல் சிச்சுவேஷன்ல என்ன சார்னு சொல்ல யாரும் தப்பா நினைச்சுக்க போறாங்க. பாருங்க, என்னோட பொண்ணை தான் என்னோட பையனுக்குன்னு பார்த்துருக்கு. ஆல்மோஸ்ட் எல்லாம் ஃபைனலைஸ் பண்ணிட்டோம். என்ன மாப்பிள்ளை இன்னைக்கு வராருன்னு கேள்விப்பட்டேன். அவரே பார்த்துட்டு போலான்னு வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். டேய் 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 பொண்ணு போட்டோ பாடுறா. இத பாரு எவ்வளவு லட்சணமா இருக்கா பாரு. பரத் போட்டோவையும் பாரு, ரெண்டு போட்டோவையும் பக்கத்துல பக்கத்து வச்சா என்ன ஜோடி பொருத்தம் பிரமாதம் தெரியுமோ. பாக்குறதுக்கே அப்படியே திவ்யமா இருக்கா. திவ்யா 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 திவ்யா. என்ன மென்னி முழுங்குற? என்ன நீ ஏதோ ஒரு கலக்கத்துல இருக்க? அம்மா கிரிஜா, நம்ம நாயுடுக்கு ஒரு கப் காபி கொண்டாமா, ஒரே கலக்கத்துல இருக்கான். பரத்தை கலக்காம கலந்து பேசி பண்ணலாமே. அதேதான் நான் இவராண்ட சொன்னேன். இவர் எதுவும் காதுலயே போட்டுக்காம ஏதோ ஸ்பீடா பண்ணிட்டே போறார். பையன் சூப்பர் ஸ்பீடு. சாப்பிடு சாப்பிடு. பரத் வந்துட்டா. பரத் இப்படி அழைச்சு போயிட்டேன். பொறாட்டி பார்த்து இப்படி அழைச்சு போயிட்டேன். ஆமா ஏறா கூட இந்த பொண்ணு? தெரிஞ்ச பொண்ணு கூட கூட வந்திருக்கா. தெரிஞ்ச பொண்ணு. நமஸ்காரம். ஆமா நான் எல்லா விஷயம் சொல்லியாச்சா? ஓகே தானே? நான் எதுவும் சொல்லலப்பா. ஏய் பரத், வெல்கம் வெல்கம். அடடே சம்பத், கங்க்ராட்ஸ். சர்ப்ரைஸ். இதெல்லாம் வாங்கி பெரிய ஆள் ஆயிட்ட போல. கங்க்ராட்ஸ் கங்க்ராட்ஸ். சரி என்ன லீவ்ல வந்திருக்கீங்களா? எனக்கு தெரியாது நீங்க வந்தது. கிரிஜா கூட என்கிட்ட ஒரு வார்த்தை கூட சொல்லலையே. ஆனா நீ வேற பெர்மனன்ட் லீவு. ஆள் குறப்புன்னு பிங்க் ஸ்லிப் கொடுத்து ஆத்துக்கு அனுப்பிட்டா. ஆஸ்திரேலியால வீசாவும் முடிச்சு போச்சு. அதான் பொட்டுப்பேட்டைக்கு கிட்டிட்டு சென்னைக்கே வந்துட்டோம். வேலை தேடிட்டு இருக்கேன்ப்பா. மாமனார் ஆத்துல தான் ஓசி சோறு. அடடே நீங்க லீவ்ல வந்திருக்கீங்கன்னு நினைச்சேன். சரி கிரிஜாங்க? கிரிஜா உள்ள இருப்பா. அவன் உங்ககிட்ட சொல்ல மாட்டா பரத். உன் தங்கையை பத்தி உனக்கு தெரியாதா? ஆஸ்திரேலியால இருந்து இந்தியாவுக்கு வந்ததே அவமானமா நினைக்கிறா. எனக்கு வேலை போன விஷயத்த அவ எப்படி உங்ககிட்ட சொல்லுவா? சரி அதை விடு, நான் சீரியஸா வேலை தேடிட்டு இருக்கேன். உன் கம்பெனியில இங்க சென்னையிலயோ பெங்களூர்லயோ ஏதாவது ஓப்பனிங் இருந்தா சொல்லேன் ப்ளீஸ். நமக்குள்ள என்ன ஃபார்மாலிட்டி சம்பத்? உனக்கெல்லாம் நான் ஒன்று பண்ண மாட்டேன். நான் கண்டிப்பா பண்றேன்ப்பா. தேங்க்ஸ் பாஸ். ஏய் பரத், வா வா வா. எப்படி இருக்க கிரிஜா? நல்லா இருக்கியா? பார்த்து எவ்வளவு வருஷமாச்சு. என்ன ஷாக் ஆயிட்டியா? போன வாரம் தாண்டா ஆஸ்திரேலியால இருந்து வந்தோம். இவர் அங்க விடவே மாட்டேன்டார். நல்ல வேலை, மேல டபுள் ப்ரமோஷன் எல்லாம் தரேன்னார். இவர் தான் அம்மா அப்பா வயசான காலத்துல பாவம் தனியா இருக்கா, பாரத்தும் வரதே இல்லை, நாம தான் பார்த்துக்கணும்னு சொல்லி நல்ல வேலை ஃபாரின் லைஃப் எல்லாத்தையும் விட்டுட்டு இங்க என்ன கூட்டின்னு வந்துட்டேன். சூப்பர் கிரிஜா, நீ இன்னும் மாறவே இல்லம்மா. மாப்பிள்ள எல்லாத்தையும் சொல்லிட்டார். ரொம்ப முக்கியம். உள்ள வாங்க பேசிக்கிறேன். ஆமா யார் இது கூட? தெரிஞ்ச பொண்ணு வந்திருக்கா. கூட வந்திருக்கா தெரிஞ்ச பொண்ணு. மாமா எதுக்கு சுத்தி வளைச்சு பேசிட்ட? அப்பா என்னடா? அம்மா அவ பேர் திவ்யா. என் கூட ஒன்னா வேலை பண்றவ. ஓஹோ 10 வருஷமா தெரியும் எனக்கு அவளை காலேஜ்ல இருந்தே. அப்படியா? எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குப்பா. சம்மதத்தோட கல்யாணம் பண்ணிக்கலாம் கூட்டி வந்திருக்கேன். கல்யாணமா? சம்மதம் என்னடா சொல்ற நீ? என்ன சொல்றவன்? என்னதான் இப்படி ஒரு குண்டை தூக்கி போடுற? இங்க என்னடா உங்க அப்பா உனக்கு கல்யாணத்துக்கு வரேன்னு தேடிட்டு இருக்க. எங்களுக்கு சரிடா. உனக்கு உங்க அப்பா கிட்ட சொல்றதுக்கு தயக்கமா இருந்தா என்கிட்ட முன்கூட்டியே ஒரு வார்த்தை சொல்லிருக்கலாமே. இவ்வளவு திடீர்னு இவனையும் கூட்டின்னு வந்து இப்படி சொல்ற போலாங்க. அம்மா அதனாலதான் மாமா நம்ம நாயுடு மாமா கிட்ட சொல்லி உங்கள்கிட்ட சொல்ல சொன்னேன். மாமா ஒண்ணுமே சொல்லலையே உங்கள்கிட்ட? ஒரு வார்த்தை கூட சொல்ல. இல்லடா, நான் சொல்லண்டா வந்தேன். அதுக்குள்ள இங்க பொண்ணு அது இது மாப்பிள்ள போட்டோ இது ஒரே கன்ஃபியூஷன். இட்ஸ் ஓகே, இட்ஸ் ஓகே. இந்த காலத்துல இதெல்லாம் ரொம்ப சகிச்சோம்.
பரத் ஒரு இண்டிபெண்டன்ட் அடல்ட். அவனுக்கு பிடிச்ச மாதிரி பொண்ணை அவன் தேடி கல்யாணம் பண்றதுல என்ன தப்பு? கங்க்ராட்ஸ் பரத். மாமா தயவு செஞ்சு இந்த விஷயத்தை பெருசுப்படுத்தாதீங்க ப்ளீஸ். சரி மாப்பிள்ள, நீங்க சொன்னபடியே வச்சுப்போம், பெருசு பண்ணலன்னு வச்சுப்போம். ஆனா ஒன்று கண்டிஷன், இந்த பொண்ணை பத்தின எல்லா விவரம் எனக்கு தெரிஞ்ச அப்புறம் எனக்கோ இவளுக்கோ பிடிக்கலனாலும் எங்களுக்கு சம்மந்தம் இல்லைன்னா அந்த பொண்ணை மறந்துடுவானே கேளுங்க. பதோ பொண்ணு ரொம்ப நல்ல பொண்ணுப்பா, ஆசீர்வாதம் கிடைக்கும்னு தான்ப்பா உன்னை தேடி வந்திருக்காங்க. மாமா என்ன அதிர்ச்சி ஆனாலும் அப்பா அம்மா கிட்ட இன்னொரு விஷயத்தையும் சொல்லிடுறேன். எப்படி சொல்ற? அதிர்ச்சின்றான். நானே சொல்லிடுறேன். அது என்னன்னாப்பா, இவங்களுக்கு ஏற்கனவே ரெஜிஸ்டர் மேரேஜ் ஆயிடுச்சு. ரெஜிஸ்டர் படி பார்க்கலாம். இப்போ 2 பேரும் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபு. 2 பேரும் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபு. பேசாம இவாள ஆசீர்வாதம் பண்ணி ஆட்சியில போட்டிருப்பான். ரெஜிஸ்டர் மேரேஜ் பண்ணிட்டானா? பேஷ் பேஷ், நல்லா இருக்குடி, நல்லா இருக்குடா. குரங்குக்கு தேள் கொட்டி அது கல்லு முடிச்சா எப்படி வரம்பு மீறி போகுமோ அப்படி எல்லாம் வரம்பு மீறி போயிட்டே இருக்கு. அப்புறம் எதுக்குடா என் சம்மதம் உனக்கு? எதுக்கு கேட்குறேன்? சரி பரத், நீ அமெரிக்காவில் இருந்தா கூட எங்க கூடவே இருக்கிற மாதிரி நினைச்சிட்டு இருக்கோம்டா. நீ ஒவ்வொரு சின்ன விஷயத்தையும் எங்களை கலக்காம பண்ணாம எங்களை 2 பேர்கிட்ட பேசி கலந்து பேசுவேடா. உன்னை குழந்தை மாதிரி நினைச்சிட்டு சொல்லிட்டா. இப்படி ஒரு குண்டை தூக்கி போட்டு அது ஒரு 3ஆம் மனுஷன் இந்த நாயுடு வாழியா, சாரி மன்னிச்சுக்கோப்பா, அவன் வழியா கேட்கப்படி வச்சுட்டேடா. வர்றா பக்கத்துல நிக்கிற எல்லாரும் எவ்வளவு தூரம் போயிட்டடா, தள்ளி போயிட்டடா, ரொம்ப தூரம் போயிட்டடா என்னை விட்டு. பா உங்கள்கிட்ட சொல்லாம செஞ்சது தப்பு தான்ப்பா. உங்க மேல இருக்கிற பயம்னு வச்சுக்கலாம், இல்லாட்டி அளவு கடந்து மரியாதைன்னு சொல்லலாம். பயமும் இல்ல மரியாதை இல்லடா உனக்கு. நாங்க இப்ப இரலவெண்டா போயிட்டோம். அதான் சார், நீங்க ரெலவெண்ட்டோ இர்ரெலவெண்ட்டோ எனக்கு தெரியல. நான் இங்க இனிமே இர்ரெலவெண்ட் தான். போய் பத்மநாபன் டபுள் ப்ரமோஷன் தம்பட்டம் அடிச்சுட்டால, இப்பவும் டபுள் ப்ரமோஷன் தான் சார். ஜாதகம் எடுத்து கல்யாணமே ஆயிருந்து நிற்கிறான் பாருங்க. பிரமாதம் போங்க. இதுல எனக்கு லட்சணம் கம்மியா. கழிப்படா. யோ நேரங்காலம் தெரியாம நீ வேற போயா. சரி இந்த பாருங்க, எல்லாரும் கேளுங்க. நடந்து போச்சு, இனிமே நடக்க வேண்டியதை பார்ப்போமே. பேர் என்ன? திவ்யான்னு சொன்னியாம்மா? இதே ஊரா? திவ்யா கொச்சினா. திவ்யா உன்னியோ கதகளி அறியுமோ? இல்ல ஏ திவ்யா மேனன், எனக்கு மோகினி ஆட்டம் அறியும். ஏய் கிரிஜா, இவ்வளவு நடந்துட்டு இருக்க பெண்ணை கிண்டல் வேண்டி கிடக்கு. அவளை உள்ள கூட்டின்னு போனி முதல்ல. நீ உள்ள போமா. சிம்பிளா அடுத்த வாரமே இவ 2 பேரையும் நம்ம குலதெய்வம் கோவிலுக்கு அழைச்சிட்டு போய் சம்பிரதாயப்படி எல்லாத்தையும் பண்ணிடலாம். முகூர்த்த நாளும் இருக்குன்னா அறிவு சொல்றேன். நான் என்னடி சொல்றது? நீ வேணா போய் என்ன வேணா பண்ணி தொலை, எனக்கு அதை பத்தி கவலை இல்லை. என்னால இதை ஒத்துக்க முடியாது. ஐ கேனாட் அக்செப்ட் திஸ். என்னால முடியாது. நீ என்ன வேணா பண்ணு. உன் பின்னாடியே ஒண்ணுமே நடக்காத மாதிரி அட்சதை அள்ளின்னு வந்து அவன் மேல போட்டு ஆசீர்வாதம் என்னால பண்ண முடியாது. நீ என்ன வேணா பண்ணு, நான் அவனை தடுக்கல. புரியுதா? நீ பா என்னடா உங்களெல்லாம் அப்படி பகிச்சுண்டு உங்களுடைய மனசை கஷ்டப்படுத்திட்டு நான் எப்படிப்பா நிம்மதியா வாழ முடியும்? ப்ளீஸ்ப்பா. அம்மா பேசாம இந்த பாருமா, இப்போ ஒன்று சொல்றேன் கேட்டுக்கோ. இந்த வீட்டில் இவ 2 பேரும் இருக்கக்கூடாது. ஒன்று வெளியில போய் ஹோட்டல்ல போய் தங்கிக்க சொல்லு, இல்லை ஹாஸ்டல்ல போய் தங்கிக்க சொல்லு. இனிமே நமக்கும் அவளுக்கும் எந்த உறவும் கிடையாது, எந்த சங்காத்தமும் கிடையாது, எந்த பேச்சுவார்த்தையும் கிடையாது. ஞாபகம் வச்சுக்கோ. பரத் சொல்லுங்க பண்ணு. நீங்கள் ஹோட்டலுக்குலாம் போவேண்ணா, எல்லாம் மன இன்றைக்கு போங்க. நீங்கள் போங்க, போய் காரில் வெயிட் பண்ணுங்க, நான் வரேன். போம்பியாவா? போமா, நீங்க போங்க, ஜாகிரதையா போங்க. போம்மா. பதோ, இங்கே பாரு, உன் ஃபீலிங்ஸ் எனக்கு புரியுது. இருந்தாலும் எனக்கு மனசில் பட்டது கேட்குறேன். என்னடா? அதாவது ஜாதி மதம்னு பார்க்குறியா, அதுக்காக தான் இந்த பொண்ணு வேணாங்கிறியா? நானும் நீ எத்தனை வருஷம் நான் பழகிருக்கோம்? அண்ணன் தம்பி மாதிரி 25-30 வருஷமா பழகிட்டு இருக்கோம். என்னை பற்றி உனக்கு நல்லா தெரியும். நான் என்னைக்காவது ஜாதி மத இதெல்லாம் பார்த்துருக்கேன்டா. டேய், வாழ்க்கையில் மெச்சூரிட்டி இருக்கிறவங்க, மியூச்சுவல் ரெஸ்பெக்ட் அண்ட் அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கிறவங்க ஜாதி மதம்லாம் பார்க்க மாட்டாங்கடா. ஆனால் என் பிரச்சனை இப்போ அது இல்லைடா. இன்னைக்கு என்னதான்டா உன் பிரச்சனை? சரி, இத்தனை நாளாக என் பிள்ளைங்க எனக்கு நடுவில் ஒரு எல்லைக்கோடு இல்லைன்னு நினச்சிட்டு இருந்தேன்டா. இன்னைக்கு அதை கோட்டை போட்டுட்டான்டா. இன்னைக்கு அதை கோட்டை போட்டு இதில் எங்கேயும் ஈகோ ஹர்ட் ஆயிருக்கு. ஆனால்
அது அவன் பரத் அப்படி கெட்ட வழியில் போறவன்லாம் இல்லப்பா. அந்த பொண்ணு ரொம்ப நல்லா இருக்கலாம். அந்த பொண்ணு எப்படி வேணா இருந்துட்டு போட்டோம், நல்ல பொண்ணா இருக்கட்டும். ஆனா உனக்கே தெரியும்டா, அவன் பிறந்ததுலேருந்து அவனுக்கு அப்பனா, ஒரு சகோதரனா, ஒரு நண்பனா, ஒரு ஆச்சாரியனா இருந்து எல்லா விஷயத்தையும் அவனோட கலந்து பேசி அவனை எப்படியெல்லாம் வளர்த்தேன்டா. ஒவ்வொரு சின்ன விஷயமா இருந்தால் கூட என்னை கலக்காம, அம்மாவையும் கலக்காம ஒரு முடிவு கூட எடுக்க மாட்டான்டா. அப்படிப்பட்டவன் இப்படிப்பட்ட ஒரு பெரிய கல்யாண முடிவை எடுத்து அப்படியே நெஞ்சு அப்படியே சுக்குனூர் ஆக்கிட்டான்டா. நெஞ்சு சுக்குனூர் ஆக்கிட்டான்டா. எமோஷன் அப்போ எமோஷனே இல்லாமல் ஜடம் மாதிரி இருக்கணும்ன்றியா? டேய், இத்தனை வருஷங்களா என் பிள்ளைக்கும் எனக்கு நடுவில் எந்த கேப்பும் இல்லை, எந்த ஒளிவும் மறைவும் இல்லை அப்படின்னு சொல்லி கர்வப்பட்டு இருந்தேன்டா, பெருமைப்பட்டு இருந்தேன்டா. ஆனால் இப்போ மேஜர் டிசிஷன் என்னை கலக்காம அவனே எடுத்து முடிவு பண்ணி கல்யாணம் பண்ணிட்டு வந்து நிற்கிறான். எப்படா அப்படியே நெஞ்சு சுக்குநூறா ஒடிஞ்சா மாதிரி இருக்குடா, அப்படியே கசக்கி பிடிஞ்சு போட்டா மாதிரி இருக்குடா. எனக்கு எனக்கா காரியத்தை நல்லபடியா பண்ணி கொடுத்துட்டு அவங்க கல்யாணத்தெல்லாம் பண்ணி கொடுத்துட்டு அவளுக்கு அச்சதை போட்டு ஆசீர்வாதம் பண்ணிடுப்பா. எள்ளும் தண்ணியும் இறக்க வேண்டிய நேரத்துல அச்சதை போட்டு ஆசீர்வாதம் பண்ண சொல்லிட்டேன். பேசாதப்பா, அபசகுணமா பேசாதப்பா. வாழ வேண்டிய வயசு இந்த மாதிரி எல்லாம் பேசினா பெரியவங்க வார்த்தை பழிச்சிருப்பா. ஓவாயார் அப்படி பேசாதப்பா, தயவு செஞ்சு இப்படி பேசாத. அப்போ பேசாம என்ன, பேசலைன்னா என்னெஞ்சு வெடிச்சிடும். டேய் இந்த பாருடா, இன்னைக்கு சொல்லட்டா, மனசளவுல என் பிள்ளை இன்னைக்கு செத்துட்டான்டா. அவன் இனிமே அந்த பொண்ணுக்கு வேணா புருஷனா இருக்கலாம். என்னை பொறுத்த மட்டும் என் பரத் போயிட்டான்டா, என் பரத் போயிட்டான்டா, பரத் போயிட்டான். நான் இப்ப என்ன சொன்னாலும் இப்ப நீ ஒத்துக்க மாட்டீங்க. பரவாயில்ல, இதுக்கு காலம்தான் மஞ்சி மருந்து. காலம்தான் மஞ்சி. காலமும் ஆறாது, நெஞ்சும் ஆறாதுடா. ஒன்றும் என்னை மாற்ற முடியாது. என்னை பொறுத்த மட்டும் என் பரத்தை விட்டு போயிட்டான்டா, என் பரத்தை விட்டு போயிட்டான்டா. பரத், என்ன இன்னும் உறக்கம் வரலையா? தாமசம் ஆயிட்டுலே. ஆமா திவ்யா, டைரி எழுதிட்டு இருக்கேன். ஓ, இதேண்டா ஓல்டு ஸ்டைல். சோஷியல் மீடியா இல்லாத காலத்தில் பல பேர் டைரி எழுதி. பரத் இப்போ எதுக்கா நான் டைரி எழுதணும்? இல்லை திவ்யா, இது எனக்கு ஒரு ஸ்ட்ரெஸ் பாஸ்டர். யூனோ, ஐ எம் an introvert. எனக்கு இந்த மாதிரி மனசில் இருக்கிறதுலாம் வெளியில் சொல்லிக்க முடியாது இல்லையா? அதனால இந்த மாதிரி டைரியில் எழுதிட்டா ஒரு ரிலீஃப் கிடைக்கும், அதான் எழுதுறேன். அப்போ பரத்தோட டைரியை வாசிச்சா பரத்தோட பிரைவேட் சீக்ரெட் எல்லாம் அறிய முடியுமோ? முடியும். ஆனால் அதை யாரும் படிக்கக்கூடாதுன்னு தான் டிஜிட்டல் டைரியில் எழுதியிருக்கேன். பாரு, சி பாஸ்வேர்ட் ப்ரொடெக்டட். ஸ்மார்ட் அல்ல? திவ்யா கூட வாய்க்க கூடாதோ? அட, நீ தாராளமாக வாசிக்கலாம்ப்பா. இதுலலாம் என்ன ப்ராப்ளம் இருக்கு? நமக்குள்ள ஒரு சீக்ரெட் இல்லை திவ்யா. யூ ஆர் கிராஃப்டி பரத். பரத் தமிழ்ல எல்லாம் டைரி எழுதணும். திவ்யாவுக்கு தமிழ் வாய்க்காம இல்லைல்லோ, பின்ன எங்க வாய்க்கும்? அப்படியா? அது என்ன கையில் புக்கு கூட? ஓ, யூஆர் ஸ்மார்ட்டர் தென் மீ. லேர்ன் தமிழ் இன் 30 days. ஓ, அதுக்கு தான் நீ தமிழ் கற்றுக்கிறியா? அதுக்கு இல்லை, டோன்ட் வரி. நான் தமிழ் படிக்க அறிஞ்சாலும் நின்ற பர்மிஷன் இல்லாத உன்னோட டைரியை நான் வாய்க்கலாம். சரி, அப்போ எதுக்கு தமிழ் படிக்கிற? அதுவா, தமிழ் நல்லா லேர்ன் பண்ணியா அச்சனம்மையோட சம்பாஷிக்கா ஈஸியா இருக்கும்லே, அதுகொண்டா. ஏன் என்கிட்ட பேசுறதுக்கு ஈஸியா இருக்காதா? ஹே பரத், அதுக்கொக்க வேற பிளான் உண்டு. பரத் இத்தினி மலையாளம் படிச்சா மதி, பின்ன நம்ம ரெண்டு பேரும் மலையாளத்துல சம்சாரிக்க. பிரில்லியன்ட் ஐடியா, பட் நாட் நெசசரி. நம்ம ரெண்டு பேரும் பேசுறதுக்கு எதுக்கு பாஷை? அதெல்லாம் எதுவுமே தேவையில்லை. we understand each other so well திவ்யா. அம்மா அப்பாவோட பேசியே 6 மாசம் ஆச்சு. நீ எப்போ தமிழ் கற்றுண்டு எப்போ அவளோட பேசுறது? அதுவா, எனக்கு குறைச்சி എന്ത് പറയുന്നു, ഐ എം സോ ഓപ്റ്റിമിസ്റ്റിക്. അമ്മ സീക്കിരം സമാധാനമായിടുവാൻ. പക്ഷെ അച്ഛൻ സമാധാനം ആവുമെന്ന് എനിക്ക് തോന്നുന്നില്ല. திவ்யா, அம்மாவுக்கு எந்த ப்ராப்ளமும் இல்லை நம்ம கல்யாணத்தில். நாளைக்கு நமக்கு ஒரு குழந்தை பிறந்தாலோ இல்லை எனக்கே ஏதானோ ஆனாலோ. பரத், എന്തിനാ ഇങ്ങനെ അപസകുണമായിട്ട് പറയുന്നത്? சரி கோச்சிக்காத திவ்யா. திவ்யா ப்ளீஸ்
கோச்சிக்காதப்பா. சரி, உன்னை எப்படி சிரிக்க வைக்கணும்னு எனக்கு தெரியும். ஒன்னா மாதிரி கேரளா பொண்ணு இந்த மாதிரி கோவமா இருந்தா என்ன பண்ணுவா? என்ன பண்ணுவா? இது கொஞ்சம் மொக்க ஜோக்கு தான். கொச்சின்னு போவா. சரி, அதே பொண்ணு போயிட்டு கோவம் சரியானதுக்கு அப்புறம் என்ன பண்ணுவா தெரியலையா? என்ன பண்ணுவா? திருச்சி வருவா. கடி ஜோக் பரத், அத்தினி ஹாஸ்யமாயிட்டில்ல. அதை விடு பரத், எனக்கு ஒரு சத்தியம் பறையும். சொல்லு. பரத் வெளியில சிரிச்சாலும் உள்ள ஏதோ விசாரம் அல்லே. எதுக்கு திவ்யாவை கண்டு பிரேமிச்சு பின்ன பேரண்ட்ஸை எதிர்த்து கல்யாணம் கழிச்சுன்னு ஃபீல் பண்றியா? சாச்சா, அதெல்லாம் ஒன்றும் இல்லைப்பா. உன் கூட நான் ரொம்ப சந்தோஷமா இருக்கேன். என்னோட விசாரம் எல்லாமே இந்த அமெரிக்கன் ட்ரீம் பற்றினதை பற்றி தான். ஓ, அமெரிக்கன் ட்ரீம். அந்த நாயுடு அங்கிள் பிரவீன் எடுத்து சம்சாரிச்சில்லே, ஆ டாபிக் ஆனோ? கரெக்ட், அதே தான். அந்த தாமஸ் ஜெஃபர்சன் அமெரிக்கன் ட்ரீம் பற்றின ஒரு டெஃபினேஷன் சொல்லியிருக்காரு. அது என்னன்னு உனக்கு தெரியுமா? ஓ, நன்னாயிட்டு அறியல்லோ. சொல்லு. லைஃப், லிபர்ட்டி அண்ட் பர்சன்ட் ஆஃப் ஹாப்பினஸ் அல்லே. கரெக்ட், அதே தான். இது மூணுமே ஒவ்வொரு மனுஷனோட ஃபண்டமெண்டல் ரைட்ஸ், வாழ்வாதார உரிமை. இதை எல்லாரும் இண்டிவிஜுவலோட சர்வைவல், சுகபோக வாழ்க்கை, சுதந்திரம்னு அர்த்தம் பண்ணிக்கிட்டு பணத்தை துறந்துறாங்க, மேலே மேலே வசதியை பெருக்கிக்கிறாங்க. பட் ஆனால் இதெல்லாமே வந்து ஒரு இம்பார்ட்டண்ட் ஆஸ்பெக்ட் ஆஃப் லைஃப் கிடையாது, தெரியுமா உனக்கு? அப்போ என்ன, நீ சேஞ்ச் ஆயிட்டியா? அப்படிலாம் இல்லை திவ்யா, நீ என்ன சேஞ்ச் பண்ணிட்ட? எந்த பறையணும் திவ்யா, நான் ஃபஸ்ட்டு உன் கூட சேர்ந்து பழக ஆரம்பித்ததுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக உன்னோட சோஷியல் சர்வீசஸ் ஆக்டிவிட்டீஸில் இன்வால்வ் ஆனதுக்கப்புறம் எனக்கு அதில் ரொம்ப இன்ட்ரெஸ்ட் வந்துடுது. அப்படியே நானும் மாறிட்டேன். ஆக்சுவலாக இது மூணுமே வந்து ஒரு மனுஷனோட வாழ்க்கையே சேஞ்ச் பண்ணுற ஒரு விஷயம். ப்ளஸ் உன்னோட மெட்டீரியலிஸ்டிக் வேர்ல்ட் மேலே உனக்கு இல்லாத அந்த ஒரு பிடிப்பு, ரைட்? நீ ப்ளஸ் எல்லாருக்கும் ரொம்ப ஹெல்ப் பண்ணுற ஒரு குணம், இதெல்லாம் பார்த்து தான் உனக்கு என் மேலே லவ் வரவே காரணமாக இருந்தது நான் நம்புகிறேன். எனக்கும் உன் மேலே காரணமாக இருந்தது நான் நம்புகிறேன். நிஜமாவா? இட்ஸ் அ சர்ப்ரைஸ் ஃபார் மீ பரத். ஆக்சுவலாக இட்ஸ் நாட் அ நியூ தியரி திவ்யா. நீ பார்த்தேனாக்க நம்ம ஹிந்துசத்தில் கூட சதுர்வித பல புருஷார்த்தம்னு சொல்லியிருக்காங்க. தர்ம அர்த்த காம மோக்ஷம்னு அதுக்கு அர்த்தம். திருவள்ளுவர் கூட திருக்குறளில் அறம் பொருள் இன்பம் வீடுன்னு சொல்லியிருக்காரு. ஹே பரத், நான் ஒன்று பறையிட்டேன். ಈ 10 ವರ್ಷങ്ങളിൽ பரத் இங்கன சம்சாரிச்சு நான் 1 கிலோ கேட்டுட்டில்ல. ஏதோ பெரிய ரீசர்ச் செய்து ಈ டாபிக்ல லெக்சர் கொடுக்கணும், ஏதோ பெரிய பிளான் வச்சிருக்க போல இருக்கே. பெரிய பிளான் எதுவும் இல்லை திவ்யா. ஆக்சுவலாக எனக்கு இவ்வளோ வருஷம் கார்ப்பரேட் லைஃப்பில் வேலை செஞ்சு இன்னும் 20-30 இயர்ஸ் இந்த கார்ப்பரேட் லைஃப்பில் எனக்கு வேலை செய்ய பிடிக்கல. இன்னும் கொஞ்ச நாளில் ஃபைனான்ஷியல் இண்டிபெண்டன்ஸ் அடைஞ்சதும் ரிட்டையர் ஆகிடலான் இருக்கேன். ரிட்டையர் ஆகிட்டு சோஷியல் சர்வீஸ் ஏதாவது செய்ய போறியாண்ணா? இல்லை, நம்ம 2 பேரும் சேர்ந்து செய்ய போகிறோம். என்னது? ஆமாம், எனக்கு இப்போ நீ சொன்னதை கேட்டதுக்கப்புறம் இன்னொரு ஐடியா தோன்றது. நம்ம சோஷியல் சர்வீசஸில் உனக்கு எப்படி இன்ட்ரெஸ்ட் வந்தது? அது ரொம்ப சிம்பிள் பரத். நான் படித்தது வளர்ந்தது எல்லாமே மற்ற மனுஷங்களோட சகாயத்தினால தான். திவ்யாவுக்கு அநாத ஆசிரமத்தில் அச்சன் அம்மையோட அஃபெக்ஷன் தவிர மற்றது எல்லாம் கிட்டி. இன்ஃபேக்ட் நான் அமெரிக்காவுக்கு வந்தது கூட சேரிட்டியில் கிடைச்சது தான் எனக்கு. ஸோ ஆப்வியஸ்லி எனக்கு கிடைச்சது எல்லாமே ಈ ಸೊಸೈಟಿಗೆ ತಿರುಚಿ செய்ய வேண்டி நான் சோஷியல் சர்வீஸ் செய்ய தொடங்கி. പക്ഷേ உன்னை கம்பேர் பண்ணும்போது நான் ஒன்றும் இல்லைன்னு தோணுது இப்போ. திவ்யா, நான் இன்னும் 5 வருஷம் கழிச்சு தான் இந்த சோஷியல் சர்வீசஸ் பண்ணலான்ட்டு இருந்தேன். எதுக்கு அவ்வளோ நாள் வெயிட் பண்ணணும்? ஆக்சுவலி நீ சொன்னதுக்கப்புறம் எனக்கு ஒரு ஐடியா தோன்றுறது, அவனுக்கு சொல்கிறேன் வா. Wow, you are really great, brother. Really great. I promise you. இந்த பரத்தோட மிஷன், ஆம்பிஷன், ಈ அமெரிக்கன் ட்ரீம் எல்லாத்தையும் நின்ற பாரியாவாயிட்டு ஆயுசு பரியந்தம் நான் சப்போர்ட் செய்யும். പക്ഷേ நீ அச்சன் அம்மையை பற்றி ஆலோசிச்சோ? திவ்யா, இவ்வளோ வருஷம் என் லைஃப்பில் எனக்கு பிடிக்கிறதோ பிடிக்கலையோ எங்கள் அப்பா சொன்னதை அப்படியே கேட்டிருக்கேன். ஃபார் த ஃபர்ஸ்ட் டைம் நான் இண்டிபெண்ட்டாக ஒரு டெசிஷன் எடுக்க போகிறேன். அது சோஷியல் சர்வீசஸ் பண்ணுறது. ப்ளஸ் யூ பை மை சைட், ஐ எம் கான்ஃபிடென்ட் தட் வி வில் சக்சீட் இன் திஸ் ஜேர்னி. சரி, ரொம்ப லேட் ஆகிடுது. சரி வா, போய் படுத்துக்கலாம்.
பார்த்துக் கொண்டிருப்பது சன் டிவியின் தமிழ் மாலை. ஹலோ பரதா, ஏய் நல்ல வேலைடி, அந்த டிவி வால்யூம் கொஞ்சம் கட் பண்ண, இல்லைன்னா பேசுறது எதுவுமே காதுலயே விழாது. ஏய் சொல்லுடா, எப்படிடா இருக்க? அம்மாவை மறந்தே போயிட்டியோன்னு நினச்சேன். அம்மா கல்யாணத்துக்கு அப்புறம் நம்மளை எல்லாத்தையும் மறந்துட்டான். அமெரிக்காவில் வேலை வாங்கிட்டாடானா ட்ரம்ப்பை தான் கேட்கணுங்கிறான். அவன் ஃபோன் பண்ணா ஈன்னு இழிச்சுட்டு பேசுகிற, என்கிட்ட மட்டும் எரிஞ்சு விழுற, டிவியையும் வால்யூமை கம்மி பண்ண சொல்கிறேன். டேய் டேய் சொல்லுடா, திவ்யா எப்படிடா இருக்கா? உனக்கு ஒன்று தெரியுமோ, அவள் இப்போ ரொம்ப நல்லா தமிழ் பேசுகிறா. வாரம் எனக்கு டான்னு ஃபோன் வாட்ஸ்அப் கால் பண்ணிவிடுவா தெரியுமா? நானும் அவங்க அப்பா இல்லாத போது நன்னா குழஞ்சுன்னு பேசு. ஆனால் ஒரு வாரமாக அவகிட்ட ஃபோனே இல்லையப்பா. நீயும் எப்போ பாரு பிஸிங்கிற, அதிசயமாக நீ பண்ணியிருக்க. என்ன விசேஷம்? என்ன ஒரே டிஸ்டர்பன்ஸாக இருக்கு? அப்படியா? இருப்பா, ஒரே எஸ்லாம் இருக்கு. இருடா உங்க அப்பா இருக்கா. உங்க அப்பா என்னடா விசேஷம்? சீக்கிரம் சொல்லுடா. அப்படியா? என்னது திவ்யா டியூவா? ஐயோ ரொம்ப ஹாப்பியாக இருக்குடா. கங்க்ராட்ஸ்டா பாரத். திவ்யா கிட்ட சொல்லிடு. அப்புறம் அவளை ஜாக்கிரதையாக பார்த்துக்கோ. இப்போ டியூ? அப்படியா? ஜூன்லையா? அப்போ இன்னும் 7 மாதம் தான் இருக்கு. டே அவளை ஜாக்கிரதையாக பார்த்துக்கோ. அவளுக்கு வந்து வேலைக்கு வேற போகிறா, நீயும் உடம்பு பார்த்துக்கோ. நான் உங்கள் அப்பா கிட்ட அப்புறமா சொல்லிக்கிறேன். என்ன வச்சுடுமா ஃபோனை? ஓ பிஸியாக இருக்கியா? மீட்டிங்கா? சரி வேலை முக்கியம்ப்பா, நீ போப்பா. சரி. மீனாட்சி, யாருடி ஃபோனு? உன் ஃப்ரெண்டு பாக்கியத்துக்கு ஃபோன் பண்ணியிருந்தியா? அதெல்லாம் ஒன்றும் முக்கியமான காலெல்லாம் இல்லை, நீங்கள் பேப்பர் படிங்க. இல்லை, என்னமோ விசேஷம் 7 மாதம்னு காரில் விழுந்தது. என் பென்ஷன் அரியர்ஸை பற்றி பேசியிருந்தேன். வரத்துக்கு 7 மாதம் ஆகுமா? நீங்கள் பாட்டு பேப்பர் படிங்கன்னு. சும்மா நிறுத்துறே, எல்லாம் தெரியும். உன் புள்ள பரத்து கூட நீ பேசிட்டு இருந்தேன்னு. ஆமாம், 7 மாதம் விசேஷம் அரியர்ஸ்லாம் சொல்லிட்டு இருக்கேன். என்ன பேச்சு அப்படி வழி கிடக்கு அவனோட? இவ்வளவு ஸ்பஷ்டமா எல்லாத்தையும் கேட்டுட்டு இருந்துட்டு ஏன் இந்த மாதிரி எதுலையுமே இன்ட்ரெஸ்ட் இல்லாத மாதிரி நடிக்கிறேன்? நீங்க அந்த பேப்பருக்குள்ள தலைய நெருப்பு கோழி மாதிரி விட்டுட்டு என்ன நீங்களா உங்க ஈகோ விட்டுட்டு கேட்கிறோன்னு நினைச்சேன். கழுவிக்கு எடக்கு கொண்டும் குறைச்சல் இல்லை. இருங்கோ எடக்கு விஷயம் முதல்ல சொல்றேன். திவ்யா 3 மாசமா ஜூன்ல டியூ. நீங்க தாத்தா ஆப்போறேன், நான் பாட்டி ஆப்போறேன். கழுவிக்கு எனக்கு குறைச்சலே இல்லை. அதாவது பழனிக்கு வந்து மொட்டை அடிச்சு முருகனுக்கு அபிஷேகம் பண்ணி காவடி எடுக்கிறேன்னு பிரார்த்தனை பண்ணிட்டு இருந்தேன். அப்படியா? நல்லா பேச்ச மாத்திரம் மனசுல பெருமை. அங்க என்னன்னா பரத்தோ நம்ம வார்த்தைக்கு வார்த்தை என்கிட்ட பேசினாலும் அப்பா எப்படி இருக்கா, அப்பாவுக்கு கோவம் போயிட்டான்னு கேட்டுட்டே இருந்தா தெரியுமோ. வாங்க இங்க வாங்க. சொல்லு. ஒரு விஷயத்துல நான் சொல்றது கேளுங்கண்ணா. என்ன? அவ பெரிய ஆசீர்வாதம் பண்ணுங்கண்ணா. அவனோட பழையபடி சகஜமா பேசுங்கண்ணா. உங்க பிரஸ்டீஜ் கௌரவம் எல்லாம் ஒன்றும் வாழா போகும். ஆக்சுவலி எனக்கு ஒரு சந்தேகம். என்ன? அந்த பொண்ணு முழுகாம இருக்கான்னு சொன்னேன். ஆமா இல்லையா? ஆமாம்மா. அவளுக்கும் அம்மா அப்பா கிடையாது. பாவண்டி யார் இருக்கா அவளை கவனிச்சுக்க? அது தவிர மசக்க இசுக்கன்னா பண்ணி போகிறது கூட ஆள் கிடையாது. அதனால் நீ என்ன பண்ணுற, நமக்கும் 10 வருஷம் US விசா இருக்கு. ஆமால. நானும் நீயும் வர ஏப்ரல்லையோ மேலையோ அமெரிக்காவுக்கு போய் கூட இருந்து நல்லா அவளையும் கவனிச்சு அவளுக்கு வேண்டியதெல்லாம் பண்ணி போட்டு குழந்தை பிறந்தனா குழந்தைய பார்த்துட்டு திரும்பி வந்துடலாம். நீ என்ன பண்ணுற, டக்குன்னு பரத்துக்கு ஃபோன் போட்டு இந்த விஷயத்த சொல்லு. டிக்கெட்டுக்கு சீக்கிரம் ஏற்பாடு பண்ண சொல்லு. என்ன பாரடி இத நேக்கு கூட எல்லாம் தோணல.
என்ன இந்த பாருங்கண்ணா, மனசுக்குள்ள இவ்வளோ பாசத்தை வச்சு உங்க ஈகோனால, பாழா போன ஈகோனால நீங்க இதுல எந்த அக்கறையும் இல்லாம கோவமா இருக்கிற மாதிரி நடிச்சிருந்தேன். இருங்கோ இருங்கோ இருங்கோ, மூஷா நஞ்சப்புறம் எதுக்கு நான் முக்காடு? இருங்கோ இருங்கோ, நான் போன் போடுறேன். ஆனா ஒரு விஷயம், நீங்க தான் இந்த விஷயத்த பரத்துக்கு சொல்ல போறேன். அவனும் சந்தோஷம். ஐயோ, அவன் எடுக்கிறானோ இல்லையோ தெரியல, மீட்டிங் நானே. அடடே பரத், மா என்னட்டியா நீ? இருடா இருடா, எனக்கு சந்தோஷம் தாழலடா. இருடா, உங்க அப்பா உங்ககிட்ட பேசணுங்கிறாடா. ஓ அப்பாவா? நிஜமாவாமா? ஆமாண்டா. அப்பா அப்பா பேசுறேன்டா. அப்பா உன்னோட வரல கேட்டு எவ்வளோ நாள் ஆச்சுடா. டேய் அம்மா எல்லா விஷயம் சொன்னாடா. டேய் அந்த திவ்யா நன்னா பார்த்துக்கோ, என்ன இந்த சமயத்தில் தான் அவளை நல்லா கவனிச்சுக்கணும். ஓகே அப்பா, ரொம்ப தேங்க்ஸ்ப்பா. இன்னைக்கு தான்ப்பா நான் ரொம்ப ஹாப்பியாக இருக்கேன். எங்களுக்கு குழந்தை பிறக்கிற நியூஸை விட நீங்கள் என்னை மன்னிச்சு என்கிட்ட பேசினது தான்ப்பா எனக்கு பெரிய நியூஸ். என்னை மன்னிச்சிடுங்கப்பா ப்ளீஸ்ப்பா. அதை விட்றா, கோழி மிதிச்சு குஞ்சு முடமாயிடுவாடா. என்ன இருந்தாலும் பெத்த அப்பா தானே, அப்பா பிள்ளை உறவு விட்டு போயிடுமா? அதெல்லாம் விட்றா, அது போட்டோம். பாவண்டா, அவள் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கா, அவளுக்கு கூட மனுஷா இல்லை, உறவு இல்லை, அப்பா அம்மா இல்லைன்னு சொல்லியிருக்கேன். அவளை யாரா கவனிச்சுப்பா? நீ நல்லா கவனிச்சுப்பா, தெரியும். இருந்தாலும் நானும் அம்மாவை அங்கே ஒரு 6 மாதம் இருந்துடா. அவளை என்ன கவனிச்சு, ஒன்றையும் கவனிச்சுட்டு எனக்கு வேண்டியதெல்லாம் பண்ணி கொடுத்துட்டு அதுக்கப்புறம் குழந்தைய பார்த்துட்டு வந்துடுறா. நீ என்ன பண்ணுற? டக்கு டக்குன்னு உடனே எங்களுக்கு ஏற்பாடு பண்ணுறா டிக்கெட்டுக்கு. நாங்கள் வீசா என்னமோ இருக்குது, 10 வருஷம், கவலையே கூடாதுண்ணே. நாங்கள் எவ்வளோ சீக்கிரம் முடியுமோ வந்துடுறோம்டா. பா ஆக்சுவலாக நல்ல ஐடியா தான், ரொம்ப சந்தோஷம்ப்பா. நான் திவ்யா கிட்டேயும் ஒரு வார்த்தை கேட்டு, இங்கே கைனகாலஜிஸ்ட் கிட்டேயும் ஒரு வார்த்தை கேட்டு கன்ஃபார்ம் பண்ணுறேன்ப்பா. நான் மறுபடியும் நெக்ஸ்ட் வீக்கெண்ட் ஃபோன் பண்ணுறேன்ப்பா. தேங்க்யூப்பா, வச்சிடுறேன். ஏப்ரல் வரைக்கும் வெயிட் பண்ணாதீங்கோ, இப்பவே கிளம்பி பறந்து வாங்கன்னு சொன்னானோ. சந்தோஷம்னு சொன்னான், ஆனால் சொன்னதில் சந்தோஷம் இல்லை. வாங்கோ வாங்கோ வாங்கன்னு நல்லா வாய் நிறைய கூப்பிடுவான்னு பார்த்தா வயதா வாங்கிட்டாண்டி. கைனகாலஜிஸ்ட் கேட்கணுமா, கொண்டாட்டிட்ட பர்மிஷன் கேட்கணுமா? சே, ஏன்டா ஃபோன் பண்ணோன்னு ஆயிட்டேன். ஏன்னா அவன் ஏதாவது யதார்த்தமாக சொல்லியிருப்பான்னா, அந்த ஊரில் 1000 ஃபார்மாலிட்டிஸ். நீங்கள் பாருங்க, எல்லாம் நல்லபடியாக சொல்லுவான். நீங்கள் தேவையில்லாமல் அலட்டிக்காதீங்க. ஐயோ, இந்த சனியை சார்ஜ் வேற டக்கு டக்குன்னு இறங்குறது. இங்கே வாடி, இந்த செல்ஃபோனை போய் சார்ஜரில் போடுப்போ. ஓகேம்மா. மாமா உன் செல்லம் மாட்டு பொண்ணு உனக்கு மெசேஜ் போட்டிருக்கா. என்ன போட்டிருக்கா? படிடி. என்னடி? Dear Amma, thank you for Appa and your blessings. Bharat and I are excited to welcome our child, your grandchild, in June. You are proposed to visit us. We prefer you to visit post childbirth somewhere in September or October. September. Kettandi, the weather will be fine here and you will have great time with your grandchild. Kettandiyan சுத்தி வளைச்சி இப்போ உங்களை இங்க வர வேண்டான்ட்டா. கரெக்ட். ஓ, அடுத்தது என்ன சொல்லுவ? நம்ம கிட்டேருந்து வரத்தை கட் பண்ண போறான்னு சொல்லுவீங்க. ஏண்டி தேவையில்லாம இங்க வந்து பேசுறேன்? இந்த டிவி சீரியல் சென்னை பார்த்து உனக்கும் எப்போ இந்த குயித்தியான மைண்ட் செட் வந்துடுது. ஏண்டி கிரியா சொன்னதில் என்னடி தப்பு இருக்கு? அவன் என்னடி சொன்னா தப்பா? அப்படி ஏண்டி நான் உனக்கு தெரியாம தான் கேட்குறேன். நம்ம அமெரிக்காவுக்கு என்ன டூரிஸ்டாக போகிறோன்றோமா? அங்கே போய் ஷாப்பிங் பண்ண போகிறோன்றோமா? இல்லை அங்கே போய் என்ஜாய் பண்ணிட்டு வர போகிறோம்? இல்லை பணம் சம்பாதிச்சுட்டு வர போகிறோமா? எதுக்கடி போகிறோம்? ஹெல்ப் பண்ணுறது தானே வரோன்னு சொல்கிறோம். யாருக்கு எப்போ ஹெல்ப் பண்ணணும் எனக்கு தெரியாதா? எல்லாம் மாட்டு பொண்ணு பண்ணுற வேலை அத்தனை. இந்த பாருங்கண்ணா, தேவையில்லாமல் அலட்டிக்காதீங்கோ. இந்த மாதிரிலாம் பிபி ஏறிடும் சொல்லிடுறேன். நான் போய் உங்களுக்கு நறுக்குன்னு ஒரு காஃபி எடுத்துன்னு. வேண்டாம், உன் காஃபி மண்ணாங்கட்டி வேணும், ஒரு மண்ணாங்கட்டி நீயே பிடிச்சி தொலை. மதர், அந்த காஃபியை அப்படியே எனக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ண. ஆஹா, நீ பண்ண காரியத்துக்கு உனக்கு காஃபி ஒரு கேடா?